ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பெரிதும் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த பங்களாதேஷுக்கு எதிரான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்திருக்கிறது. அதற்கு முன்பாக துலீப் டிராபில இந்திய வீரர்கள் விளையாடணும், அதுல யார் சிறப்பா விளையாடுறாங்களோ அவங்களதான் தேர்வு செய்வோம் அப்படின்னும் பிசிசிஐ திட்டவட்டமா தெரிவித்திருந்தது. அதுல மிகவும் சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தின எல்லா வீரரையுமே பிசிசிஐ பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டும் இருக்கிறது. நல்ல சிறப்பாக விளையாண்ட நட்சத்திர வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம பெரிதும் எதிர்பார்த்த சில நட்சத்திர வீரர்களை பிசிசிஐ பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ல இருந்து தவிர்த்தும் இருக்காங்க. அதை பத்தின ஒரு முழு வீடியோவை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாடை தான் பிசிசிஐ அறிவித்தும் இருக்கிறது. அது யார் யார் அப்படிங்கிறதையும் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய வீரர்கள், அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திர அஸ்வின், ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா துலீப் டிராபில விளையாடவே இல்லை. இவங்க 5 பேருமே பங்களாதேஷ்க்கு எதிரான தொடரில் தேர்வு செய்யப்பட்டு இருக்காங்க. பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஓய்வு கொடுக்கல. அவரை அணிக்குள்ள எடுத்தும் இருக்காங்க பிசிசிஐ. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜெய்ஸ்வாலுக்கு மீண்டும் இந்த தொடரில் ஓப்பனராக களமிறங்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சும்மன் கில்லுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. துலீப் டிராபில சொதப்புன ஸ்ரேயஸ் ஐயருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்த துலீப் டிராபில மிக சிறப்பாக செயல்பட்ட KL ராகுல், சர்ஃப்ராஸ் கான், ரிஷப் பண்ட், இவங்க 3 பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால அந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாடை முழுமையாக பார்த்துடலாம். ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, KL ராகுல், சர்ஃப்ராஸ் கான், ரிஷப் பண்ட், துருவ் ஜூரேல், ரவிச்சந்திர அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், ஆகாஷ் தீப், யாஸ் தயால், இந்த 15 பேர் கொண்ட குழு தான் பங்களாதேஷுக்கு எதிராக அந்த 2 டெஸ்ட் போட்டியிலுமே களமிறங்க இருக்காங்க. முதல் போட்டி வர 19ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக ஆயத்தமாகி வருகிறது இந்திய அணி. இதுல இருந்து தான் 11 பேர் கொண்ட அந்த குழுவை ரோஹித் சர்மா தேர்வு செய்யப்பட இருக்காரு. அது குறித்து அடுத்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ற, பார்த்து தெரிஞ்சுங்க. தேங்க்யூ.